मैं सुरेखा नायर फ्रॉम केरला। मैं यूपीएससी की पढ़ाई करके आईएएस बनना चाहती थी। मेरा नाम नेहा संत है, मध्य प्रदेश से बिलोंग करती हूँ। मैं दिव्या पालीवाल राजस्थान से। मैं सोशल मीडिया इन्फ्लुएंसर बनना चाहती थी। सलीम के प्यार में मैं इतनी ब्लाइंड हो गई कि मैंने अपना सब कुछ खो दिया। फैजान से शादी की और जिंदगी बर्बाद हो गई। வணக்கம். ஹிந்து கத்ரே மே ஹை இந்த வார்த்தையை வைத்து பிஜேபி ஆட்சியை பிடித்தது. அதே ஹிந்து கத்ரே மே ஹை என்கிற வார்த்தையை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு கம்யூனல் ஆங்கிளை திணிக்கக்கூடிய வேலையை விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், RSS இது போன்ற அமைப்புகள் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். இப்போ சினிமாவும் அதே பாதையை தொட்டுவிட்டது. 2023ஆம் ஆண்டு ஒரு போலியான கட்டுக்கதையை வெளிவிட்டார்கள், த கேரளா ஸ்டோரி என்கிற பெயர்ல. இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த ட்ரூ ஸ்டோரி ஆர் ட்ரூ ஸ்டோரி ஆஃப் கேரளா என்று ஏராளமான விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். இந்த படத்தை தயாரித்த டைரக்டர், ஏன்னா கேரளாவில் இது போன்ற விஷயங்கள் நடக்கவில்லை, இஸ்லாமிய ஃபோபிக் படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து பெண்களை கடத்தி சென்று ISISL இணைத்து விடுவதாக ஒரு செய்தி, ஒரு கட்டுக்கதை வெளிவந்தது. இந்த கட்டுக்கதையை சுப்ரீம் கோர்ட்டில் அங்க நீதிமன்றத்தில் சேலஞ்ச் செய்யும் போது இல்லை இது ஒரு கற்பனை கதை என்று அந்த பிளேட்டை மாற்றி போட்டுட்டார் இந்த டைரக்டர். இப்போ உங்களோட டிவி ஸ்கிரீன்ல 2 கோமாளிகளை பார்க்கிறீர்கள். இந்த 2 கோமாளிகள் வீடியோவின் தொடக்கத்திலுமே நீங்க பார்த்திருப்பீர்கள். யார் இந்த நபர்கள்? அதை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ஸ்ட்ரைப்ட் ஷர்ட்ல ஒரு நபர் இருக்கார் இல்லையா, த ஜோக்கர், கிளவுன் நம்பர் 1. ஹிஸ் நேம் இஸ் விபுல் Amrut Lal Shah, a Gujarati, a Gujju who's a producer who don't think about anything. Panam vandal podum. And there is another guy, கழுத்துல ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு, he is the one who is the director of this film. பேர் காமாக்யா நாராயண் சிங். ஓகே, இந்த 2 நபர்களுமே தன்னுடைய கேரளா ஸ்டோரி பாகம் 2 இதற்கான ப்ரமோஷனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஒரிஜினல் ஃபில்ம் வாஸ் இன் 2023, now 26. அப்போ அந்த பணமும் பார்த்தது. பிகாஸ் இந்த என்டையர் பிஜேபி ரைட் விங்கர்ஸ் தே ஆல் ப்ரமோட்டட் திஸ் ஃபில்ம். அந்த படத்தை நானும் பார்த்தேன். என்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த படத்தை பார்க்க முடியவில்லை. பிகாஸ் இட் வாஸ் அட்டர் நான்சென்ஸ். படத்தை எப்படி எடுக்கணும்னு கூட தெரியாத ஒரு சில கோமாளிகள் கையில் கேமரா, டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் அந்த படம் எதை எடுத்து காட்டுது? ஹிந்து கத்ரே மே. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இங்கே செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களை கடத்தி சென்று இதெல்லாம் நடக்குது. இப்ப பார்ட் 2ல லவ் ஜிஹாத், ஒரு புதிய ஆங்கிளை இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்களா. இதுவும் கோர்ட்டுக்கு போயிருக்கிறது. கோர்ட்ல நல்ல வாங்கி திரும்பி இருக்கிறார்கள் 2 பேருமே. கோர்ட்ல நீதிபதி கேட்காத கேள்வி எல்லாம் அது வேற, அதுக்கு நான் வர்றேன். பட் வாட் ஹேப்பன் ஆன் திஸ் ஸ்டேஜ் தட் யூ ஷுட் சி. இந்த ஸ்டேஜ்ல நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த 2 ஜோக்கர்ஸ்களுமே ஒரு 30-33 பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த பெண்களை பற்றி எந்த விதமான கேள்வியும் எனக்கு கிடையாது. மேபி தே ஆர் எஃபெக்டட், உண்மையிலேயே அவர்கள் எஃபெக்ட் ஆகியிருப்பார்கள். வந்த பெண்கள், ஒரு பெண் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, பீகார்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, பில்வாராவில இருந்து, கங்காப்பூர்ல இருந்து, ராஜ்கோட்ல இருந்து, உதய்பூர்ல இருந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா, போபால், ஜார்க்கண்ட்,
ஃபரீதாபாத், மேரட், டெல்லி, நொய்டா, குட்காவ், இந்தோர், இது போன்ற வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அந்த பெண்கள் அந்த மேடையில வந்து தன்னுடன் நடந்த எப்படி ஒரு இஸ்லாமிய நண்பர், அவரை காதலித்து ஏமாந்து விட்டேன், காதலுக்கு பின்பு அந்த திருமணத்திற்கு பின்பு என்னை இஸ்லாமியராக மாற்றிவிட்டார்கள், ஏராளமான கேள்விகள், அந்த ஏராளமான கதைகளை ஒவ்வொரு பெண்ணும் எடுத்து வைக்கிறார்கள். மேபி இட் இஸ் ஸ்கிரிப்டட், மேபி இட் இஸ் நேச்சுரல். ஐம் நாட் கெட்டிங் இன்டு தட் டிபேட். நவ் மை பாயிண்ட் வாஸ், படத்துடைய பேர் என்ன? கேரளா ஸ்டோரி 2. முதல் படம் கேரளா ஸ்டோரி, நவ் திஸ் இஸ் கேரளா ஸ்டோரி 2. அந்த மேடையில வந்த ஒரு பெண் கூட கேரளாவை சார்ந்த பெண் கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பெங்கால் டு ராஜஸ்தான் டு பீகார் டு டெல்லி டு குட்காவ் டு இந்தோர் டு வேரியஸ் பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு 32 இன்சிடென்ட்ஸ்களை நீங்க கேப்சர் செய்து அந்த பெண்களை நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன் ஹிந்து ஆண்கள் பெண்களை ஏமாற்றுவதில்லையா? ஹிந்து ஆண்கள் இஸ்லாமிய பெண்களை திருமணம் கட்டிக்கொண்டு அதுக்கப்புறம் அவர்களை விட்டதில்லையா? இல்ல கிறித்துவ ஆண்கள் மற்ற பெண்கள் அந்த மாதிரி. ஸோ 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாட்டில் 32 பெண்களை இவர்கள் தேடி கண்டுபிடித்து விட்டார்கள். அதில் எத்தனை உண்மை எத்தனை பொய் என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. பட் எஸ், தே ஹவ் brought it. Now the question is, நீங்க படம் எடுத்தது கேரளா ஸ்டோரி 2. நீங்க கொண்டுட்டு வந்து அங்க ஸ்டேஜ்ல மேடையில் நிக்க வைத்த அந்த பெண்கள் யாருமே கேரளாவை சார்ந்த பெண்கள் கிடையாது. பட் யோர் ஃபில்ம் நேம் இஸ் கேரளா ஸ்டோரி. இட் ஹேஸ் டு பி இந்தியா ஸ்டோரி இல்லையா? ஆர் நேம் இட் ஆஸ் உத்தர் பிரதேஷ் ஸ்டோரி, பீகார் ஸ்டோரி, மத்திய பிரதேஷ் ஸ்டோரி, ஈவன் குஜராத் ஸ்டோரி. யூ கேன் சே குஜராத் ஃபைல்ஸ், காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒன்று வந்தது. அதே மாதிரி you could have said it is a Gujarat file, you know. In fact, there is a very interesting factor from Gujarat. Our so-called Narendra Modi and Amit Shah அவர்களுக்கு ஃபேவரட் டைம் பாஸ் அப்போ குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இப்பவும் அப்படிதான் போல இருக்கு. They used to spy every time. And அந்த ஸ்பை செய்யும் போது ஒரு பெண், அந்த பெண்ணுடைய ஃபோன் கால் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் செய்யக்கூடிய உத்தரவை நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா போட்டிருக்கிறார். ஜஸ்ட் இமேஜின். அண்ட் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு தப்பித்து ஓடினார்களாம். பிகாஸ் there was a pressure from Narendra Modi and Amit Shah. Because Narendra Modi, I don't know what interest he had, but yeah, this is what happened. Anandiben Patel, her husband wrote a letter that please save my wife from Narendra Modi. This might be an allegation, but there are incidents. You could have named your film as Kerala Story instead of Kerala Story. You could have named it as Gujarat Story or some other story. But இந்த ஒட்டுமொத்த படத்துடைய ட்ரெய்லரும் வெளிவந்தது. நான் இந்த கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்டபோது எப்படி அவர்கள் தாண்டவமாடினார்கள், முழித்தார்கள். ஏன்னா அந்த இடத்துல கேரளா ஸ்டோரி எதற்காக பேரை see what is happening in Kerala, it is happening in entire country, it seems. That is what their reply was. Please watch this video, very interesting video, around 4.5 minutes in a press meet. ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் இந்த press meet இருக்கு. கீழே நான் தமிழில் சப்டைட்டில் போட சொல்கிறேன். ப்ளீஸ் go through this video. You will understand what happened there. अच्छा, एक सेकंड, अगर ऐसे होगा तो हम कुछ सुन नहीं पा रहे. हम क्या? अच्छा, we will sit and ask. Survivors will not be able to answer the question. They have come. सर, आपने केरला का दिया है नाम, तो केरला का बताइए क्या यूपी विक्टिम है, यूपी के, महाराष्ट्र के, अदर स्टेट के. नॉन पर्सन है तो केरल है. केरला स्टोरी 1 के वक्त ले आए थे, उसका वीडियो आज भी YouTube पे अवेलेबल है. आज हम उनको ले आते हैं, आप कहते हैं आप उन्हीं लोगों को वापस ले आ रहे हो. तो आप दोनों तरफ बात करेंगे, ये सही नहीं, वो स्टोरी तो अलग है सर. कैसे स्टोरी अलग? वही स्टोरी और केरला के विक्टिम्स का वीडियो यूट्यूब में पड़ा हुआ आपने कि केरल एक हाईली एजुकेटेड स्टेट है. आप ये भी देखो, जज तक है वहाँ, ब्लाइंड जज तक है, लेडीज है जज. और पर्टिकुलर आप इस पे ही लेके पिछली बार आपको केरल की कहानी दिखाई थी. केरल नहीं होता है कि पूरे देश में होता है.
कामाख्या सर ने आपने सवाल दिस इज अ पैन इंडिया स्टोरी ना It's a pan India story. दिस इज अ पैन इंडिया स्टोरी नॉट रिलेटेड टू केरला राइट No, it's related to Kerala also, and from Kerala how it's all over India. पहली बार हमने कहानी बनाई तो लोगों ने कहा ये सिर्फ केरल की कहानी है। हमको ये बताना था कि ये सिर्फ केरल में नहीं हो रहा है, ये पूरे देश में हो रहा है। सर इसमें कोई विक्टिम केरला की तो नहीं? यहाँ हम लेके नहीं आए क्योंकि पिछली बार मैंने विपुल जी ने बताया कि पिछली बार हमने 25 विक्टिम्स को केरला से लेके आए, इसके वजह से इस बार नहीं लेके आए। Sir, Kerala is number one in education and health. Yes, But you are insulting Kerala. Incorrect. I have done documentaries for Kerala. Let me ask you a straight and simple question. Yeah. On the floor of assembly, the then CM had put a report. कमिंग टू मैंने इलेक्शन है वो केरल में अभी But you produce the ladies from North India, Rajasthan, Bihar, If you Maharashtra. are going to be blind towards a problem in your state, which is a wonderful state, you are destroying the state. You are responsible, not us. We are But you bringing produce problem the to you. ladies from Find a Maharashtra, Rajasthan, Bihar. Then where is the Malayali ladies? Sir, in Supreme Court, but the sender itself submit there is no love jihad. Sorry? In Supreme Court, the sender's report was there is no love jihad. Sir, these are 3 victims here जिनके कोर्ट केसेस में लव जिहाद को एस्टैब्लिश किया गया Court ने है। establish तो किया। आप नहीं मानते। You are against the Supreme Court. No, it's not about Supreme Court. The कोर्ट का ही कोर्ट के जजमेंट में लिखे हुए हैं, ऑब्जर्वेशंस में लिखे हुए हैं। सेंट्रल गवर्नमेंट की बात की, हमने कोर्ट की बात की। लव जिहाद एक भाषा में गवर्नमेंट की भाषा में लव जिहाद कहीं नहीं है। गवर्नमेंट से कुछ नहीं है, गवर्नमेंट के लिए अपने लिए कर रहा है, अपने समाज के लिए कर रहा है, अपने राष्ट्र के लिए कर रहा है। असर पड़ेगा इस फिल्म का केरल के चुनाव में कितना असर पड़ेगा? हम चुनाव नहीं लड़ते हैं, हम फिल्म मेकर्स हैं। टाइमिंग फिक्स है। हम फिल्म मेकर्स हैं, आप हमसे राजनीतिक सवाल न करें। टाइमिंग ऑफ द फिल्म Okay, let me ask you a simple question. Let me answer his question. केरल से पहले बंगाल में चुनाव है, ये भी हमें पता था। नहीं I could have taken a story from Bengal. I could have taken a story from Assam. मुझे इलेक्शन की इतनी फिक्र होती तो मध्य प्रदेश और राजस्थान में पिछले साल इलेक्शन हो चुका है, तो वहां की कहानियां हम क्यों लेते हैं? अब आपको इसको मसाला देना है, आप दीजिए प्लीज, मसाला मारिए। Your movie spreading hate against Kerala. No, not at all. Again you are saying the same thing. Not at all. Sir, you don't want to accept. You don't want to accept. We don't want to accept the problems there. It's one of the most beautiful states in the country. I agree to it. आप जब बीमार होते हैं ना तो पहले एक्सेप्ट करना पड़ता होता है। कामाख्या सर, अनुराग कश्यप का आपने देखा कमेंट सर? विपुल जी जो अनुराग कश्यप का जवाब दीजिए। डैमेज कर रहे हैं। विपुल जी जो लोगों ने कहा है प्रोपेगेंडा का, जैसे प्रकाश राज कामाख्या जवाब था आज। एक मिनट जो हमने देखा है विपुल सर, एक सेकंड विपुल जी, जो लोगों ने कहा है अनुराग जी ने और प्रकाश राज ने कि ये प्रोपेगेंडा क्या, उनको आज जवाब चाहिए। देखिए, मैं ऐसा मानता हूं कि मैं किसी भी एक व्यक्ति को जवाब देना नहीं चाहता हूं। हम एक प्रॉब्लम देश के सामने लाना चाहते हैं, जो हमें लगता है कि हम पूरी ईमानदारी से लाए हैं, और उसके ऊपर जो सवाल उठाने की एक पूरी लॉबी एक्टिव थी, उनके लिए ये जवाब था। अगर आज ये जवाब सुनने के बाद भी अगर ये लॉबी या कुछ लोग इस प्रॉब्लम को एक्सेप्ट नहीं करना चाहते, तो उन्हें जेन्युइनली अपनी अंतरात्मा में झांक के देखना चाहिए कि क्या उनके अंदर थोड़ी भी सेंसिटिविटी इन विक्टिम्स के लिए है या नहीं है। बस इतनी सी बात है। थैंक यू वेरी मच। Now you have seen ஹிந்து खतरे में है என்கிற இந்த ஒரு ஃப்ரேம், ஒரு நெரட்டிவ், ஒரு ப்ரொபகேண்டா. இந்த ப்ரொபகேண்டாவை வைத்து ஒரு சில ஃபில்ம் மேக்கர்ஸ் என்கிற பெயர்ல வெளிவந்த நபர்கள் பணம் பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இட் இஸ் அ லேசி கிரியேட்டிவ், அதாவது எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் ஏதோ ஒரு படத்தை தயாரித்து இந்த படத்தை வைத்து பணம் பார்க்க போகிறோம் என்கிற இந்த ஒரே ஒரு நோக்கம்தான். Now nobody is bothered about whether this film is technically good or not. No, nobody is bothered. Nobody is bothered that the songs are good or not. Nobody is bothered about the cast, about the performance. Nobody is bothered about the direction, whether it is a good or a script, whether the script was written well, dialogue சரியா இருக்கா இல்லையா, nothing. Edit is good or not, nothing. But we all are bothered that this film is spreading hate. இந்தியாவில்
மிகப்பெரிய அளவில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட் ஹேட். இன்னைக்கு காலகட்டத்தில் வெறுப்பை வைத்து எவ்வளவு வேணாலும் பணம் பார்க்கலாம். அண்ட் தீஸ் டூ ஜோக்கர்ஸ், தே ஆர் செல்லிங் ஹேட் இன் த நேம் ஆஃப் film movie. Now this trailer, they have released one trailer. இதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷனுக்கு இன்னொரு சில வீடியோக்களை வெளிவிட்டிருக்கார்கள். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஆனால் these two jokers, the film which they have taken, it created another buzz, and it went to court. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். எக்கனாமிக் டைம்ஸில் வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டை வைத்து நான் மீதம் இருக்கக்கூடிய ஸ்டோரியை கூறுகிறேன். த கேரளா ஸ்டோரி 2 ரிலீஸ் டேட், காஸ்ட் அண்ட் பிளாட் டீட்டெயில் ரிவீல்ட் ஆஸ் ட்ரெய்லர் ஸ்பார்க்ஸ் கான்ட்ரோவர்சி. இதுதான் தலைப்பு. கேரளா ஸ்டோரியுடைய இந்த ட்ரெய்லர் கன்வர்ஷன் வித் இட்ஸ் ஸ்டார்க் ஓப்பனிங் வார்னிங் ஃபுட்டேஜ் begins with a chilling proclamation that India could be transformed into an Islamic state within next 25 years. அந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பு ஒரு ப்ரோக்ளைமர் போடுறார்கள். இப்படியே இந்தியா போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த 25 வருஷத்துல இந்தியா ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக மாறிவிடும். Just imagine these two jokers, a film which they have created. It starts with that India will become a Islamic state in the next 25 years. And not only this, moving beyond the borders of Kerala, the trailer introduces Hindu families in Rajasthan attempting to file a POSCO case after their 16-year-old daughter was alleged into changing her religion. இந்த படத்தோடைய பிளாட்டிங்னா ராஜஸ்தான்ல ஒரு பெண்ணுடைய கதை. 16 வயது ஒரு பெண்மணி. அந்த பெண்ணை ஒரு இஸ்லாமிய நபர் காதல் வலையில் சிக்க வைத்து இஸ்லாமோபோபிக் அந்த ஐடியாவை நீங்க பாருங்க. காதல் வலையில் சிக்க வைத்து அந்த பெண்ணை இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றி விட்டார். இப்படிதான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படத்திற்கும் கேரளாவிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. ஸ்டோரிஸ் ஃப்ரம் ராஜஸ்தான். யூ ரைட் இட் அஸ் ராஜஸ்தான் ஸ்டோரி. கேரளாவை பற்றி நீங்க பேசவில்லை. கேரளாவை பற்றி எந்த விதமான பிளாட்டும் கிடையாது. பட் யூ ஆர் டிஃபேமிங் அ ஸ்டேட். லவ் ஜிஹாத் என்கிற இந்த வார்த்தையை சுற்றி இந்த ஒட்டுமொத்த படமும் இருக்கிறது. ஹிந்து கத்ரே மே ஹை என்கிற இந்த. ஸோ த ஃபில்ம் இஸ் டாக்கிங் அபவுட் ஆன்டி-இஸ்லாமிக் டைட். இட் இஸ் நாட் அபவுட் விமென். அந்த பெண்களுக்காக இந்த படத்தை எடுக்கவும் இல்லை இந்த தயாரிப்பாளர். அவர்களுடைய ஸ்டோரியும் எடுத்துக்காட்டும். இந்த நபர்களுடைய நோக்கமே ஒரு இஸ்லாமிக் ஆங்கிளை எடுத்துக்காட்டி ஒரு இஸ்லாமிக் ஆங்கிளை வைத்து படம் பார்ப்பது மற்றும் தான். நவ் வாட் இஸ் மோர் டேஞ்சரஸ்? கேரளாவுடைய மேக்சிமம் ரெவென்யூ எங்கிருந்து வருது? டூரிசத்துல இருந்து வருது. டூரிசம் தான் கேரளாவுடைய ஒரு மிகப்பெரிய வருமானத்திற்கான ஒரு சோர்ஸ். இந்தியா முழுவதும் நீங்க பார்த்தீர்கள்னா கேரளா போறோம், கேரளா சுத்தி பார்க்க போறோம், ஹனிமூனுக்கு போவாங்க, சும்மா சுத்தி பார்க்க போறோம். இட்ஸ் டூரிசம், டூரிஸ்ட் சென்டர். இது இந்தியாவுடைய ஒரு டூரிசம் சென்டர். நீங்க சதர் இந்தியாவில் கேரளா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ்னு நீங்க பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் த கிளைமேட், த நேச்சுரல் சீனரி, ஆல் ஆஃப் தட். நவ் பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ ஜோக்கர்ஸ், கேரளா ஸ்டோரி 1 வந்துச்சு, கேரளா ஸ்டோரி இப்போ 2 வருது. இதே மாதிரி another ஒரு 5-6 மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தால் கூட கேரளாவில் இப்படிதான் நடக்கிறது, இதுதான் உண்மை, இதை மக்கள் நம்ப தொடங்கி விடுவார்கள். ஏற்கனவே கேரளா ஸ்டோரி 1 ஏராளமான நபர்கள் நம்பினார்கள். அங்க சுப்ரீம் கோர்ட் வரை இந்த விவகாரம் போனது. சுப்ரீம் கோர்ட் திட்டினதுக்கு அப்புறம் இதே டைரக்டர் மக்களுக்கு முன்பு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார். ஆதாரம் எங்க வென்று கேட்டும்போது எந்த விதமான ஆதாரமும் இந்த நபரிடம் கிடையாது. அப்புறம் கடைசியில இது என்னுடைய கற்பனை கதை. பட் how this person introduced or launched the trailer, the true story of Kerala, and later he says, and it was a warning. Court said you have to mention கால்பனிக் கஹானி ஹை, கற்பனை கதை என்று நீங்க மென்ஷன் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். இப்போ இந்த 2வது கான்ட்ரோவர்சி. Just think how the nation is turning. இந்த நபர்கள் வெளிவிட்ட
அந்த இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி. எல்லாமே வெவ்வேறு பெண்களுடைய முகத்துலலாம் நீங்கள் பார்த்தீர்கள்ல ஏதோ அடிபட்ட காயங்கள் போன்ற விஷயங்கள். मैं सुरेखा नायर फ्रॉम केरला। मैं यूपीएससी की पढ़ाई करके आईएएस बनना चाहती थी, अपने देश के लिए कुछ करना चाहती थी। मेरा नाम नेहा संत है, मध्य प्रदेश से बिलोंग करती हूँ। मैं जैवलिन थ्रो में नेशनल गोल्ड जीतना चाहती थी, भारत का तिरंगा ओलंपिक्स में लहराना चाहती थी। मैं दिव्या पालीवाल, राजस्थान से। मैं सोशल मीडिया इन्फ्लुएंसर बनना चाहती थी। डांस मेरा इकलौता पैशन है। सलीम के प्यार में मैं इतनी ब्लाइंड हो गई कि मैंने अपना सब कुछ खो दिया। फैजान से शादी की और जिंदगी बर्बाद हो गई। இந்தியாவில் உண்மையிலேயே பெண்களுக்கு நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், அவமானங்கள், சின்ன சின்ன குழந்தைகளை கூட இந்த மிருகங்கள் விட்டு வைப்பதல்ல. அதை பற்றி நிச்சயமாக நாம் பேச வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் போராட வேண்டும். என் வீட்டிலும் எனக்கு மகள் இருக்காள். எல்லாருக்குமே நாம் குரல் கொடுக்க வேண்டும். பட் this is utter nonsense. This is utter nonsense because you're defaming a state, entire state, just to make money. Just to make money. Just imagine. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.